முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை பார்க் டவுன் விக்டோரியா பொது அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அகில இந்திய குடிமைப் பணி தேர்வு வெற்றியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அடுத்ததாக சிறப்பு செயலாக்க திட்டத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. நன்றி ஐயா. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட ஊக்கத்தொகை, உறைவிட பயிற்சி மற்றும் வழிகாட்டுதலின் மூலம் உறுதியுடன் முன்னேறி இந்திய குடிமைப்பணி தேர்வுகளில் 56 தமிழ்நாட்டு மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். மாணவர்களின் சாதனை பயணம் பற்றிய குறும்படம் உங்கள் பார்வைக்கு. கனவு மெய்ப்படும் காலம் இது. ஒரு தீப்பெட்டி தொழிலாளியின் மகள் இன்று இந்திய குடிமைப் பணியின் உயரிய அதிகாரியாகிறாள். ஒரு சாதாரண விவசாயியின் மகள் IAS அதிகாரியாக உருவெடுக்கிறார். இதுதான் தமிழ்நாட்டின் வரலாற்றில் நான் முதல்வன் திட்டம் வென்று காட்டிய புரட்சி. மார்ச் 2000. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ், வணக்கம் ரமேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். UPSC தேர்வுல தமிழகத்தில் இருந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா தமிழ்நாடு அரசு சார்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில UPSC தேர்வில் வெற்றி பெற்ற 56 மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது. சென்னை பார்க் டவுன் விக்டோரியா பொது அரங்கில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், துறை சார்ந்த அமைச்சர்கள், அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறாங்க. அதாவது சமீபத்துல UPSC தேர்வு முடிவுகள் வெளியாகி இருந்தது. இதுல தமிழகத்திலிருந்து மொத்தம் 60 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. அதுல குறிப்பா 56 பேர் தமிழக அரசு நான் முதல்வன் திட்டத்தில இருந்து தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. அகில இந்திய அளவுல 2ஆம் இடம் பிடித்த மதுரையைச் சேர்ந்த மாணவி நான் முதல்வன் திட்டம் மூலம் தேர்ச்சி பெற்றிருந்தது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருந்த நிலையில இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து தேர்ச்சி பெற்ற 56 மாணவர்களுக்கு பாராட்டு விழா தமிழ்நாடு அரசு சார்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. 56 மாணவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரோடு சென்னைக்கு வருகை புரிந்து இந்த அரசு பாராட்டு விழாவில் பங்கேற்றிருக்கிறாங்க. முதலமைச்சர் MK ஸ்டாலின் UPSC தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து கௌரவிக்க இருக்கிறார். பின்னர் இந்த UPSC தேர்வு குறித்தும் நான் முதல்வன் திட்டம் குறித்தும் பல்வேறு விஷயங்கள் குறித்து முதலமைச்சரும் மேடையில் உரையாற்ற உள்ளார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அடுத்ததாக மதிப்பிற்குரிய மனிதவள மேலாண்மை துறை அரசு முதன்மை செயலாளர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.